தம்மை குயவனாகவும் தம்மை தோட்டக்காரராகவும் காண்பிக்கிறதை வேதம் காண்பிக்கிறது. எரேமியா 9வது அதிகாரம் 7வது வசனத்திலே, இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தை வேறு எந்த பிரகாரமாக நடத்துவேன். ஏசாவை கர்த்தர் புடமிடவில்லை, யாக்கோவை கர்த்தர் புடமிடுகிறார். உடைத்தீர் உருவாக்கினீர், சீர்படுத்தினீர், உடவிட்டீர். ஓ பலவாசை ஆமென். எதற்காக? ஏசாயா 1வது அதிகாரம் 25, 26, 27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். அப்ப எதற்காக புடமிடுகிறார் தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத தீமையான காரியங்களை அகற்ற, தீமைகள் அகற்றப்பட. என் கையை உன்னிடமாய் உன் களிம்பு நீங்க. அதாவது அவருடைய சாயலாய் நம்மை படைத்திருது. சில கண்ணாடி துண்டெல்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த அழுக்கு வேஸ்ட் இருக்கிற இடத்துல சில கண்ணாடி பீஸ் இருக்கும் பாருங்க. அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா அது மேலே ஃபுல்லாக அழுக்கு படிஞ்சிருக்கும். அந்த அழுக்கு அவ்வளோத்தையும் நம்ம நீக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த கண்ணாடியில் நம்ம ஃபேஸ் என்ன ஆகும் தெரியுமா? ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் கர்த்தர் செய்கிறார். இதற்காக புடமிடுகிறார். உன்னை நான் உபத்திரவத்தின் குகையிலே தள்ளினேன் என்று சொல்லவில்லை, தெரிந்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் ஒரு ஆளை புடமிடுறாங்கன்னா அவங்க சேஃப் சோன்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தேவன் ஒருத்தங்களை எந்த ஒரு காரியத்தையும் அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாருன்னா அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் சோன்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எத்தனை ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள் தெரியுமா? யாரையாவது திட்டினாரா? இல்ல. ஆனா இயேசுவேன்னு சொல்லி கடல்ல இறங்கினவன கண்ணாபின்னு திட்டுறாரு. அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்ட? ஆமென். 11 சீஷர்களுக்கு இப்பதான் நிம்மதி. நாளைக்கு சரித்திரம் இவன் கடல்ல நடந்ததை பேசுவே அப்படின்னு நினைக்கும் பொசுக்கு உள்ள விட்டார். சிலருடைய நினைவே நம்மளை உள்ள போக வச்சிடும். அப்ப ஆண்டவர் கையை பிடிச்ச அற்ப விசுவாசி. ஆனா பாருங்க, ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து ஆண்டவரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லும், ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இப்படி விசுவாசத்தை நான் பார்க்கல. சீஷர்களுக்கு இந்த விசுவாசம் இல்லாமல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல பேதுருவை பாராட்டினார். நான் கடைசியில போகும்போது சொன்னார், என்ன சொன்னா தெரியுமா? நான் எங்க இருக்கிறேனோ அங்க நீங்க இருப்பீங்க. இதுக்குதான் ஆண்டவர் ஃபுல்லா புடமிட்டுட்டே இருந்தார். புடமிட்டுட்டே இருந்தார். உனக்குள்ள என்ன ஆவிப்பா இருக்கு? என்ன திட்டுவார் தெரியுமா? சீஷர்களை போட்டு அவ்வளவு பயந்து அலறி இயேசுவுக்கு இயேசு தூங்க வச்சுட்டு வேற வழி இல்லாம எழுப்புவாங்க. ஆண்டவரே நாங்க மடிகிறோம் அடிச்சுட்டு காற்றே கடலையும் இப்படி திட்டினார். வேற யாரையாவது இப்படி திட்டினாரா? சொந்த ஊர்ல இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படி சொல்லும் போது இயேசு வந்து அவங்கள திட்டல. ஒரு தீர்க்கதரிசி சொந்த ஊர்ல கனமடையா சொல்லி அவர் போயிட்டாரு. ஆனா இந்த 12 பேர் லெப்ட் ரைட் வாங்கிட்டாரு. எதுக்கு தெரியுமா? நான் எங்க இருக்கிறேனோ அங்க நீங்க இருப்பீங்க. உங்களை நான் ஊழியர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நான் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் புடமிடுகிறார். எனவேதான் யாக்கோபு 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை படிக்கும் போது 2, 3 வசனங்கள், என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமா எண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமா எண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை புடமிடும்.
புடமிடும். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல க்ளோரி க்ளோரி என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்தீடா தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்தீடார் தாங்கிட பலனளி. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஆண்டவர்கிட்ட இது கேட்கணும். தீமையான காரியம், சில காரியங்கள் நம்மளை விட்டு நமக்கு போகாது. பாருங்க, இந்த கொலோசியர் 3வது அதிகாரத்தில் இருக்கும் பாருங்கள். 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீங்க கிறிஸ்துவுடனே கூட. இந்த 4வது வசனத்தை பாருங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படும். தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ எதுக்காக தேவன் நம்மை வைத்திருக்கிற? கிறிஸ்து வெளிப்படுவார் நாளைக்கு. அப்படி வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட மகிமையில. அது அப்படியே நீங்க எப்பவுமே டெய்லி அதை பார்க்கணும். அப்பதான் நமக்கு பூமிக்குரியவைகள் மேல நாட்டம் குறையும், மேலானதை நாடுவோம். ஆமென். சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் ஸ்கிட் எல்லாம் போடும்போது இந்த முத்திரை ஒரு ஸ்கிட், முத்திரை வாங்குற கூட்டம், முத்திரை வாங்காத கூட்டம், அப்படி அந்த ஸ்கிட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது முத்திரை வாங்காத கூட்டத்தில் நடிச்ச ஒரு பிள்ளை கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரே அழுகு, எனக்கு அந்த முத்திரை தந்துருங்க, நான் இங்க ஸ்கிட்டு தான். இருந்தாலும் அந்த எண்ணம் நம்ம டாமினேட் பண்ணும்போது நமக்கு வேற எந்த ஆசையுமே வராது, நம்ம நேரம் அங்க போயிரும். எனவே தான் அடிக்கடி கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல சொல்லிட்டு என்ன சொல்லுவார்? 5வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையாக பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கன்னா கையை காலை வெட்டி போடல, அந்த கிரியை அந்த அவயவத்தில் இராதபடிக்கு. அதுக்குதான் நமக்கு ஆவியானவர் சப்போர்ட் பண்றார், ஹோலி ஸ்பிரிட். ஆவியினாலே சரீரத்துடைய செய்கைகளை அழிக்க முடியும். அடுத்து பாருங்க கீழே 8வது வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இவைகளை எல்லாம் அழித்து விடுங்கள் சொல்லல, இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அதன் அர்த்தம் என்ன? இது சீக்கிரம் அழியாது. இந்த கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில், இதெல்லாம் விட்டுறணும். அதெல்லாம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப இதெல்லாம் எனக்கு இப்போ கோபமே கிடையாது, எனக்கு இப்போ மூர்க்கமே கிடையாது, சும்மா அடிவோம். பைபிள் ரொம்ப பிராக்டிக்கலானது. அப்ப இந்த இடத்துல தான் நம்ம எதை உணரணும் தெரியுமா? நம்முடைய வீக்னஸ் உணரணும். இல்ல நான் கோபப்பட்டல நியாயம் இருக்கு, இல்ல நான் மூர்க்கம், அதுல நான் பொறாமை, அதுல ஒண்ணும் கிடையாது, வாயில பிறக்கலாம், நீ ஏன் இப்படி பேசுற, நான் பேசினால் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, இல்ல நான் ஒத்துக்கணும். அந்த இடத்துல தான் நான் என்ன ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அந்த இடத்துல அவர் புடமிடுகிறவராய் மாறுகிறார். அவர் யாரை மட்டும் புடமிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? ஆமென். மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:3, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை, ஏன் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார் தெரியுமா? ஒரு காலத்துல மோசே கேட்டார், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று. எல்லா கோத்திரத்தாரும் தயங்கின போது என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி லேவி கோத்திரத்தார் அங்கே வந்து நின்றார்கள். அவர்களை சுத்திகரிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு நானே பங்கு. அவர் உட்கார்ந்து எதுக்கு சுத்திகரிக்கிறார்? அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும், நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும். அக்கிரமம் பாவம் செய்து நாம செலுத்துகிற பலிகள் அவர் பிரியமா இருக்க மாட்டார். அப்போ கர்த்தர் என்னை புடமிடுறாருனாலே என்கிட்ட அவர் அந்த நீதியின் காணிக்கை, நீதியின் பலி.
அவர்களை வெள்ளியை போல, பொன்னை போல. ஒரு பொன்னோ வெள்ளியோ அக்கினியில இருக்குதுனாலே தெரியும் அதுக்கு மதிப்பு கூட போகிறது. தேவனால் யார் புடமிடப்படுகிறார்களோ அவர்களுடைய மதிப்பு கொஞ்சம் கூட குறையாது, அவர்களுடைய மதிப்பு கூட தான் செய்யும். ஆமென். உடைத்தே ஒரு பிரியமான சில காரியங்கள் ஆண்டவரே, எனக்கு இந்த சுபாவம் என்ன ரொம்ப இருக்கு. நம்ம அக்செப்ட் பண்ணணுங்க. நம்ம ஒத்துக்கவே மாட்டேங்கிறோம். ஒத்துக்கிட்டு நேரம் அவர்கிட்ட போய் விழுந்துடணும். அது என் பலவீனம். என் ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? என் குறைகளை பலவீனமாய் பார்ப்பார். அதனாலதான் ஆண்டவர் நானே உன் மீறுதல்களை, வேற யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஆகான் என்கிறவனை யோசுவா கூடுறார். மகனே வா, என்னப்பா பண்ண சொல்லு. மகனேன்னு கூப்பிட்டதும், ஐயா இப்படி இப்படி பண்ணிட்டேயா. அப்படியா? எல்லாம் கல் எடுத்துட்டு வா, என் கதைய முடி. ஆனா சகையோ யெஷுவா கிட்ட வரான். ஜீசஸ் வந்து, ஆண்டவரே நான் 4 தனியா வாங்கிட்டேன், திருப்பி கொடுத்துட்டேன். நான் அநியாயமா சம்பாதித்தேன், அது 4 தனியா கொடுத்துட்டேன். நான் யார்கிட்ட இருந்து என்னென்ன வாங்கினாலும் அது 4 தனியா கொடுத்துறேன். நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் பாவியப்பா. பேதுரு பாதத்துல விழுறான், நான் பாவியப்பா. விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா, அவ பாதத்துல விழுந்து அழுறா. இவங்க மேல கல்ல கத்தர் போடல, கிருபைய போட்டா. நம்ம சரியான நபரிடத்தில் வந்து இருக்கிறோம். வேற யாரா இருந்தாலும் இந்த பிரமாணத்தின்படி நம்ம மேல கல் எறிந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு. ஏன் யோசுவா கல்லால் அடிக்க வைத்தா தெரியுமா? யோசுவாக்கு மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது. ஆனால் அவர் மனுஷகுமாரனா இந்த பூமியில வந்தவர், மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிக்கிறவர். Glory. எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர்கிட்ட கொடுக்கணுங்க, அவர்கிட்ட கொடுக்கணும். என்னிடத்தில் வருகிறவனை நான், அப்பா எனக்கு இந்த ஆளை நேசிக்கவே முடியலப்பா, அதனால அந்த ஆளை தூக்கிருங்கப்பா. அப்படி இல்லை. அந்த எண்ணத்தை, அந்த பகைய என்னை விட்டு எடுத்துருங்கப்பா. உண்மையில நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? கசப்பான வேர் கிருபையெல்லாம் போகடிங்க தெரியுமா? 24 hours ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி வாங்கின கிருபைய உள்ள முளைக்கிற ஒரு கசப்பான வேர் மொத்தத்துல போக்கடிக்குது. அதனாலதான் எத்தனை ஆகஸ்ட் ஜெபம் தாண்டி இன்னும் ஒரு அற்புதம் நடக்கல.